ஸ்டாலின் எச்சக்கலை வீட்டுக்கு போட நாயே ரோஸ்ட் பேச்சஸ பார்த்தா புச்சுவாயா விஜய் விஜய் துடிக்கும் எடுத்துக்கோ விஜய் விஜய் இதே தூக்கி வெளியே காட்டுங்க தளபதி விஜய் விஜய் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எந்த கொம்பனும் கிடையாது டிவிக்கு மட்டும்தான் லாஸ்ட் தான் ப்ரோ ஒன் லாஸ்ட் இதுன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரியே தான் ஒரு செலிப்ரேஷன் சாங்காக இருந்துச்சு மாநாடு பத்திலாம் சொல்லிருக்கேன்னு பாட்டுல எப்படி இருக்குது புரியல மாநாடு பத்திலாம் இருக்குன்றாங்க சாங்ல எப்படி இருந்தது இல்லை அந்த ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல நார்மலாக ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் சாங் தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாட்டு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எப்போ போல தான் ஓகே மாதிரி இருந்துச்சு பாட்டு பாக்குறா வேற லெவல் தான் சாங் பக்கா டிவிக்கு நான் 2026 ப்ரோ மாசா இருக்கு ப்ரோ போ ப்ரோ ப்ரோ விடுறமா இருந்துச்சு போ ப்ரோ மஜா அல்ல பாட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செம்மையா இருக்குது தல அனிருத் மாஸ் காமிச்சாப்புல அண்ணன் டான்ஸ் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாஸா இருக்கு புறக்கணிக்கவே முடியாது நம்ம ஸ்டெப்பா தளபதினாலே ஸ்டெப்பு தான் என்ன தாறுமாற காமிச்சாரு கூட அதுக்கேற்ற மாதிரி பூஜா ஹெக்டேன்ற மேடம் வேற லெவல் சூப்பர் ஆசம் தலன்னா ரோகிணி விஜய்னா தமிழ்நாடு தான் எங்க அண்ணன் தான் தளபதி தான் இங்க தளபதி தான் பூல தளபதி மட்டும் தான் அத்த வருஷம் தளபதி தான் அதை மாற்ற முடியாது ப்ரோ வேற லெவல் கொடிய பறக்க உள்ள வாங்க ப்ரோ வெறித்தனமா இருக்கு நான் இனிமே பார்க்கணும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு சீனா இருக்கு பாட்டு செம்மையாச்சு ப்ரோ வேற மாதிரி இருக்காரு தளபதி தான் சிஎம் தான் ஸ்டாலின் எச்சக்கலை வீட்டுக்கு போட நாயே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இல்ல செலிப்ரேஷன் எப்படி இருந்தது வேற லெவல்ல இருந்துச்சு எப்படி பஸ் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஜனவரி 9 ரொம்ப வெயிட் பண்றோம் குழந்தைங்க எல்லாம் வெளியே போயிருங்கப்பா ரெட் ஜெயினு அந்த ஜெயினு வந்துடாதீங்க சூத்தடி வாங்கிட்டு போயிடாதீங்க மனுஷப்பா வாங்கிட்டு போயிடாதீங்க 26 சினிமா எங்களுக்கு தான் கோட்டை எங்களுக்கு தான் ஸ்டாலினு இப்ப போடுவேல மக்கள் திருப்பி குத்துறவனு புடவை கட்டிட்டு பையனை கூட்டிட்டு போயிடுறான் அவங்க ஸ்டெப்புக்கு செலவா ப்ரோ வேணும் வேற லெவல் ஆடுறாரு ப்ரோ விஜய் விஜய் துடிக்கும் எடுத்துக்கோ விஜய் விஜய் இதே தூக்கி வெளியே காட்டுங்க தளபதி விஜய் 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 தளபதி வேற லெவல்ல ப்ரோ 51 வயசு ஆகுது அவர் டான்ஸை பார்த்துருப்பீங்க நீங்க எப்படி ஆடுறாரு மனுஷன் ஸ்டெப்புனா அதான் ஸ்டெப்புனா அதான் அவரோட ஸ்டெப்பே தண்ணி அதுதான் போதும் அவரோட டான்ஸ் அவரோட கச்சேரி அவ்வளோதான் அது மட்டும் புல்லா தளபதி தான் விஜய் விஜய்ங்க விஜய் புல்லா 2026 சட்டமன்றம் நாங்க தான் 2026ல நாங்க தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எந்த கொம்பனும் கிடையாது டிவிக்கு மட்டும்தான் தளபதி மட்டும்தான் கட்சி பாட்டு போட்டிருந்தாங்க அதுதான் வேற ஒன்றும் எதிர்பார்த்து தான் எப்பவுமே போடுறாங்க தான் கட்சி பாட்டுலாம் போடுவாங்க ரீ ரிலீஸ்னாலும் சரி இப்போ 21ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கும் செம்ம செலிப்ரேஷன் இருக்கும் அது வருவோம் அப்போ நீங்கள் வாங்க பொங்கலும் நாங்கள் தான் பொங்கலுக்கு நாங்கள் தான் அவரு மனுஷன் 50 வயசு மாதிரி தெரியல ப்ரோ அவர் பட்டுக்காக கண்ணா அப்படின்னா ஆடுறாரு ப்ரோ என்ன இந்த 20 வயசு ஆயிடுச்சு ப்ரோ எங்களால எதுவும் பண்ண முடியல மனுஷன் எப்படி அந்த ஆடுறாருன்னு தெரியல ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் அவர் என்ன சொன்னாங்கன்னா 2026 அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னே விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ரசிகனாக இருக்கிறப்போ அவர் இட்டு கொடுத்தப்போ சரி ஃப்ளாப் கொடுத்தப்போ சரி எந்த லெவலுக்கு அவர் நின்று தூக்கி சப்போர்ட் பண்ணமோ அதே லெவலில் 2026 ஜெயிக்கிறமோ தோக்குறாரோ கூட கடைசி வரையும் இருப்போம் மூச்சு இருக்கிற வரையும் தளபதிக்கு தான் என் ஓட்டு ப்ரோ சத்தியமா அதாவது இந்த படத்தை பற்றி எந்த ஒரு இந்த சாங்கு வசதிக்கு முன்னாடி எதுவுமே ஒரு அப்டேட் கொடுக்கல நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் போனோம் ஆனால் மனுஷன் இப்படி ஆடுவார் எதிர்பார்க்கல அந்த ஏஜுக்கு ஏற்ற ஸ்டெப்பே இல்லை அதெல்லாம் தரமாக போட்டிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ ஆனால் கடைசி படம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருக்கும் ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சேவை செய்யணும் வர்றாரு ஸோ மக்கள் யோசித்து ஓட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் பார்த்துட்டு அந்த ஃபீல் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாங்கு நான் சின்ன வயசுலேருந்து வந்து தளபதியோட ஃபேன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பார்க்குறப்ப திரும்பியும் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது ஆனால் அவர் சினிமாவுக்கு தேவை தான் அதை விட இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவைன்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க ட்ரீட்டை விட எங்களை நாங்கள் நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறதுல வந்து மிகப்பெரிய பெருமை தான் எங்களுக்கு ஏன்னா அவர் தமிழ் இல்லை
1000 கோடியை தொடுது, 2000 கோடியை தொடுது, 500 கோடி தொடுது, 400 கோடி தொடுது, இதெல்லாம் விஷயமே கிடையாது. நல்லா நடித்தார், ஃபேன்ஸுக்காண்டி இத்தனை வருஷம் நடித்தார், நம்பி இருக்கிறவங்களுக்காண்டி நடித்தார், கூட சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாரு, எல்லாரையும் ஈக்குவாலிட்டியாக பழகினார். அந்த ஒரு விஷயந்தான். ஓட்டுங்கிறது வேறு, ரசிகர்ன்ற வேறு ஒத்துக்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவர் மனசுக்கு அவர் சொல்கிற விதத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவோம், இல்லாமலாம் இல்லை. நாங்கள் ரசிகரை தாண்டி எங்களை ரசிகர் கூட்டம், அணில் கூட்டம், அப்புறம் என்ன அது தற்குறி கூட்டம், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் கூட வாங்கிக்கல. ஆனால் கொஞ்சம் வலிக்குது. நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்மளே இப்படி பேசுகிறாங்க, அவங்களும் இதே நாட்டில் தானே நம்ம கூட தானே வாழ்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வலிக்குது. ஆனாலும் கண்டிப்பாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தளபதியை. ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் வந்து இங்கே நாட்டுக்கு நல்லது செய்கிறேன், 200 கோடி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. பெரிய விஷயந்தான் அது, வந்து எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயந்தான். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஓட்டு போடுறவங்க போடுங்க, அவங்கவுங்க விருப்பம். ஓட்டுன்றது வந்து தனிப்பட்ட விருப்பம், அவங்கவுங்க விருப்பம். அதையும் சினிமாவும் போட்டு குழப்பிக்க வேணாம். அவர் ரசிகருக்காண்டி இந்த படம் கொடுத்துருக்காரு, ரசிகருக்காண்டி நல்லபடியாக அவர் வழி அனுப்புவோம். தவிர அரசியலுக்கு போயிட்டாருன்னா அவரோட அரசியல் பாதை, யார் யார் அரசியல் பின்னாடி போகிறாங்களோ அவங்கவுங்க போய்க்கலாம். மற்றபடி வந்து போட்டு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரசிகன் வந்து தொண்டனாக மாறுறான், தொண்டன் வந்து ரசிகனாக மாறுறான். அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கிறது தான், நம்ம தான் விருப்பம், நம்ம விருப்பம் தான் எதாக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் நம்ம விருப்பம் தான், யாரும் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நல்லா இருந்துச்சு, சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அனிருத் குக் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக எல்லாமே குக் பண்ணிட்டாரு. நாங்கள் பார்க்க தான் முடியல, ஃபுல்லாக நாங்கள் யூடியூப்ல தான் போய் பார்க்கணும். ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக வரும்போது பார்த்துருப்பீங்க, கத்தினே வந்தாங்க. ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவிகே கொடி தான் இருக்குது, வேறு எந்த கொடியும் இல்லை. ஃபுல்லாக டிவிகே கொடி, அந்த ஃபர்ஸ்டெல்லாம் கட்சி மாற்ற கொடி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. இப்போலாம் ஃபுல்லாக டிவிகே தான், ஃபுல் டிவிகே. ஆமாம் ப்ரோ. தமிழ்நாடு அங்கே பிக்சர் வந்தோடனே அவ்வளோதான், எல்லாம் தேட்டரே பிளாஸ்ட் ப்ரோ. பழைய மாதிரி இருந்தாங்களா, ஃபுல்லாக பட்டாசுலாம் வச்சு செதறி இருக்கும் ப்ரோ. தேட்டர் பிளாஸ்டர் 26 பாருங்களேன். இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் பெங்களூர் போய் FDFS பார்க்குறேன், செதற விட்றேன், அவ்வளோதான் ப்ரோ. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ், எப்படி இருந்துச்சு தலைவரோட டான்ஸ்லாம்? எப்படி ப்ரோ செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நான் சரியாக பார்க்க தான் சொல்கிறேன், சரியாக பார்க்க முடியல, போய் யூடியூப்ல தான் போய் பார்க்கணும். ஆனால் பிளாஸ்ட் ப்ரோ. ஒருத்தனை கிடையாது அந்த மாதிரி இதுனா எப்படி தலபதி ஸ்டெப்ல எப்படி போட்டுருந்தாரு? நோ அந்த மாதிரி ஸ்டெப்ல அந்த மாதிரி யாரால போட முடியும்? தூள் கலப்பிட்டாருனா அது சாங்ல வந்து அரசியல் பத்தில பேசினாரு. நான் அவர் எப்பவுமே அவர் தான் அண்ணன் இல்ல, அவர்லாம் மஜா தலலாம் வேற லெவல் தல. தலபதி தான் ப்ரோ, ட்ரைலர் பிளாஸ்ட் படம் வந்தா ஒத்த மொத்த வளவு பிளாஸ்ட் ப்ரோ. தலபதி தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருக்கு, ஸ்டெப்ல எப்படி போட்டுருந்தாரு? நல்லாவே போட்டு தானே, நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மஜா வாங்குது ப்ரோ, பாருங்க தலபதி ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. 2026 செம்மையாச்சு. ஜனவரி 16 ஒரு வளர்ப்பு நாய் சாக போகுது ப்ரோ. தளபதி தான் இல்லை, யாரும் இல்லை, ஒரே ஆள். 2026 நாங்கள் தான், பொங்கல் இல்லை, 2026 நாங்கள் தான். அந்த ரோஸ்ட் நாங்க பண்ணதா தலபதி உங்களை செருப்பால பண்ணாரு. ரோஸ்ட் பேச பார்த்தா புச்சுவாய். நான் ஏற்கனவே 4 வாட்டி கேட்டேன், நான் இன்னும் 2 வாட்டி கேட்பேன். எத்தனை வாட்டி கேட்பேன்? புரியல செத்து வேற இப்போ தலபதி ராமதா. அடுத்த வருஷம் நம்ம ராமதா, அடுத்த வருஷம் தளபதி ராமதா விஜய். தளபதி நம்ம தளபதி தான். வேற எவனா இல்லை, எங்க தளபதி தான். இந்த இடத்துக்கு விட்டால யாரும் வர முடியாது. தளபதி தானா, இந்த படம் எனக்கு ஹிட்டாகனா 2026 நம்ம அண்ணா தான், விஜயனா தானா. எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா, நம்ம விஜயனா தான். சமயதுண்ணா படம்லாம் வேற மாதிரி வரணும். பாட்டு எப்படின்னா படம் எப்படி எடுத்துருப்பாரு பாருண்ணா, எங்க அண்ணா எப்படி வேணா இருக்கட்டும்ண்ணா. 2026 நாங்கள் தானே, எவனோ ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. எவனோ ஆள் இல்லைண்ணா, உச்சநிலத்தில் ஆள் இல்லைண்ணா, ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. அடுத்த வருஷம் விஜய் தானா, நம்ம அண்ணா தான் ஆட்சி செய்வார். 2026 எவனோ வர முடியாதுண்ணா. சீமால ஆள் இல்லைண்ணா. சீமானா சொன்னா விஜய் நாய் மூத்தி நிறைய சொன்னானா, அவன்லாம் ஒரு ஆள் இல்லைண்ணா. அவன் சரியான எச்சனா, பச்சோந்தி கேள்விப்பட்டீங்களா? பச்சோந்தி, அவன் சரியான பச்சோந்தி. அவனா ஒரு ரைட்ஸோ இல்லை விஜய் நான் பற்றி பேசுறதுக்கு. அதுதானா சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்ன இந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல எனக்கு. என்ன பாட்டே கவனிக்கல, நாங்கள் போய் கத்தினே தான் இருந்தோம். அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு. தளபதி அண்ட் பூஜா டான்ஸ் அல்டிமேட் பிச்சுட்டாங்க, அவ்வளோதான். எப்படி தலபதி ஸ்டெப்ல எப்படி
பக்காவா இருந்துச்சு ப்ரோ. பார்த்தே இல்லை, வாயிலேருந்து தொண்டையே கட்டிச்சு ப்ரோ. வர மாட்டேங்குது ப்ரோ. பாருங்க இப்போ வாய்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது ப்ரோ. தாலிலாம் ஆளே இல்லை, அடுத்த ஆட்சி தளபதி தாங்க. தளபதி தான். தளபதி தலை ஃபேன் பாட்டு மஜாவாகுதுண்ணா. தலை ஃபேனு கடைசியாக வந்துக்கிறேன். பக்காவாகுது. படம் சூப்பராக இருக்கும்னு பார்க்கும்போது இருக்கிறான். படம் வரல, நான் சொல்கிறேன். படம் சும்மா சூப்பராக போகுது. பிளாஸ்டாக இருந்தது, நான் பார்த்தேன் தியேட்டரில். ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. பிளாஸ்ட் தளபதி கச்சேரி தான். 2026 நம்ம தான். கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். அனிருத் வேற மாதிரி வேலை பண்ணிட்டாருண்ணா. வேற மாதிரி அந்த மாதிரி பாட்டு. தளபதி ஸ்டெப் நான் ஷூட்டிங்காக போயிருக்கேண்ணா. அந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கேன். வேற லெவலில் இருக்கு படம். தொண்டையை கடிச்சு பார்த்துக்கோங்க. 2026 எங்கள் அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது. ப்ரோ தளபதி தலைன்னு சொல்லாதீங்க, என்ன தளபதின்னு சொல்லுங்கள். நான் அவ்வளோ தீவிரமான ஃபேனு, சொல்ல வேணாம். அவரை இனிமேட்டு பாருங்கள், தேட்டரில் எல்லாமே ரிலீஸ் ஆகும். தளபதிக்காக நான் எல்லாமே பார்ப்போம் ப்ரோ. தேட்டருக்கு வந்துடுவோம் ப்ரோ இனிமேட்டு. ப்ரோ சாங்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. மாநாடு சாங்லேருந்து எல்லாமே போட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரார்லேருந்து எல்லாமே போட்டாங்க. மாசாக இருந்தது ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. ப்ரோ அரசியல் பற்றி பேச தான் ப்ரோ செய்யணும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும்ல. அவர் மட்டும் இது அரசியல் வரலன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு தெரியாதுல்ல ப்ரோ. அவர் வர்றது நல்லது தான் ப்ரோ. அவர் என்கரேஜ் பண்ணணும் ப்ரோ. பாதி பேர் ஏன்னா இப்படி அவரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஒருத்தர் வராருன்னா அவர் என்கரேஜ் பண்ணணும், இல்லைன்னா பண்ணாமல் விட்டுருணும். அது நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்து அவரை இது பண்ணக்கூடாது ப்ரோ. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம். ஃபஸ்ட்டுலாம் ஒரு ஃபோட்டோ காமிச்சா தான் நாங்கள் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இப்போ அப்படி இல்லை, அவர் பேர் சொன்னாலே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்களா அங்கே டிவிக்கேன்னு கற்றுனது பார்த்தீங்களா? நாங்கள் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ, எப்பயுமே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. தளபதி தான் ஒரு வாசை ப்ரோ. தளபதிக்கு இந்த பாட்டு எங்கள் அண்ணன் போல யாரு காட்டு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. உள்ள வந்து பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? வீடியோ வேற மாதிரி, பாட்டு அந்த மாதிரி இது ப்ரோ. வந்து ஆமா ப்ரோ, அரசியல் தான் ப்ரோ. 2026 ப்ரோ. சொல்றேன், வந்து பாருங்க. தேட்டர்ல தெரியும், எல்லாரும் தெரியும். தேட்டர் தான் வந்து பாக்கணும் எல்லாரும். ஒரே வார்த்தை, பராசக்தி பறக்க போகுது.